ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமிஸ் லவ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். யூஸ்வலாக வந்து எல்லா ஃபேமிலிஸுமே அந்த சாட்டர்டே வீக்கெண்ட்ஸ், அந்த சாட்டர்டே அண்ட் சண்டே வந்து பார்த்திங்கன்னா வேலைகளை வந்து பிரித்து வச்சுருப்பாங்க. இந்த வேலை இவங்கவுங்க இன்றைக்கி பண்ணிடணும் அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி சண்டேஸ் என்னோடய அந்த நாளை எப்படிலாம் வந்து வரப்போகிற வீக்குக்கு கொஞ்சம் ப்ரெப் பண்ணுற மாதிரி அந்த டேவை எப்படி நான் ஆர்கனைஸ்டாக வச்சுருப்பேன் அப்படின்றத இன்றைக்கி நம்ம இந்த விலாகில் பார்க்க போகிறோம். நான் உங்களுக்கு வந்து சின்ன சின்ன டிப்ஸுமே கொடுக்க தான் செஞ்சுருக்கேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க போய் பார்க்கலாம். டே இன் மை லைஃப் சண்டே விலாக். பிரேக்ஃபாஸ்ட் அவக்கடோ டோஸ்ட்டு சாப்பிட்டுட்டு லன்ச் தான் ரெடி ஆகிட்டுருக்கு. நம்ம ரீசெண்ட் ஷார்ட்ஸில் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். வாட்ஸ் ஆன் மை லன்ச் பிளேட்டில் வந்து ஒரு பேலன்ஸ்டான மீல் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் இன்றைக்கும் ரெடி ஆகிட்டுருக்கு. மேக்ஸிமம் 90% ஆஃப் த டைம் இப்படி தான் இருக்கும். இன்ஸ்டன்ட் பாட் எனக்கு கிச்சனில் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஐட்டமில் ஒன்று. ஸோ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு லேயரில் வந்து நான் கின்வா அண்ட் ரைஸ் ஈக்குவல் ப்ரொப்போர்ஷனில் எடுத்திருக்கேன். அதாவது ஒரு கப்பு புழுங்கலரிசி, ஒரு கப்பு கின்வா நல்லா 2-3 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நெய், வினிகர், 4 கப்பு தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு லேயரில் அது வச்சுருந்தேன். நெக்ஸ்ட்டு லேயரில் என் பையனுக்கு ஒயிட் ரைஸ் வச்சுருந்தேன். அதுக்கு மேலே இருக்க லேயரில் ஈவினிங் பச்சைப்பயிறு சுண்டல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வச்சுருக்கேன். ஸோ ஒரு இன்ஸ்டன்ட் பாட்டில் இந்த வேலைகள் எல்லாம் வேக வச்சு முடித்து எடுத்தாச்சு. இப்போ காய்கறியும் நான் கட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு குழம்பு வந்து பார்த்திங்கன்னா சவ் அண்ட் சுண்டைக்காய் போட்ட மோர் குழம்பு. ஸோ அதுக்கு வந்து வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, தேங்காய் இதெல்லாம் லைட்டாக நம்ம வதக்கிட்டு அரைக்கணும். ஸோ அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பொரியல் வந்து கேபேஜ் பொரியல், அப்புறம் கொத்தமல்லி எல்லாம் மொத்தமாக இருக்குது சமையலுக்கு. அதுக்கப்புறம் இது வந்து சேப்பக்கிழங்கு. யூஸ்வலாக நம்ம வேக வச்சுட்டு பண்ணுவோம்ல, இது வந்து நான் தோல் எடுத்துகிட்டு அப்படி சிப்ஸ் மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். என் பையனுக்கு பிடிக்கும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, வெங்காயம் அது எல்லா சமையலுக்கும் சேர்த்து தான். அப்புறம் சாலடுக்கு வந்து குக்கும்பர் அண்ட் கொய்யாப்பழம் அது கொஞ்சம் காயாக இருக்குது, அதை சேர்த்து வச்சுருக்கேன். அப்புறம் சிறுபருப்பு ஊற வச்சுருக்கேன். இது வந்து கீரை கூட்டு மாதிரியும் வச்சுக்கலாம், இல்லை கேபேஜுக்கும் பருப்பு சேர்த்துக்கலாம். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் இன்னும் யோசிக்கல, பட் ஊற மட்டும் வச்சுட்டேன். அப்புறம் சீனி அவரைக்காய், கொத்தவரங்கான்னு சொல்லுவாங்களே, அதில் வந்து உஸ்லி பண்ண போகிறோம். ஸோ அதனால் கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகா ஊற வச்சுருக்கேன். அடுத்து இது வந்து நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் புட்டு அண்டு கடலைக்கறி பண்ண போகிறேன். ஸோ அதுக்குமே நான் ஊற வச்சுட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த கொத்தவரங்காய் அதை வந்து தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கொத்தவரங்காய் வந்து பார்த்திங்கன்னா பித்தம். ஸோ அதனால் நீங்கள் தண்ணி கொஞ்சம் நிறையாவே ஊற்றி வேக வச்சுட்டு அந்த தண்ணியை கொட்டிட்டு அப்புறம் சமைக்கலாம், தப்பு கிடையாது. நெக்ஸ்ட்டு இன்னொரு பேனில் கேபேஜ் லைட்டாக வதக்கிட்டு மூடி போட்டு வேக வைக்க போகிறேன். அடுத்ததான் நம்மளோட கொத்தவரங்காய் உஸ்லிக்கு கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகா, கொஞ்சம் உப்பு போட்டு பரப்பரான்னு அரைச்சிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது நம்மளோட மோர் குழம்புக்கு வதக்கி அரைக்க வேண்டியது இருக்குது. ஸோ அதுக்கு வந்து கொஞ்சமாக எண்ணெய், அப்புறம் சீரகம், பச்சை மிளகா, பூண்டு, இஞ்சி, வெங்காயம். ஸோ நம்ம ஏற்கனவே காய்கறிலாம் கட் பண்ணி வச்சுட்டு இருந்தாலும் நான் சைமல்டேனியஸாக பண்ணிகிட்ருக்கேன். சைமல்டேனியஸாக நீங்கள் பண்ணுறீங்கன்ற போது ரொம்ப ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கும். இல்லைனா கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஐட்டம் வந்து தீஞ்சு போகும், இல்லை கரிஞ்சு போகும். அதாவது ரெண்டும் ஒன்று தான். தீஞ்சு கரிஞ்சோ இல்லைனா வந்து நம்ம நினச்ச பதத்தை தாண்டி போயிருக்கோம். ஸோ அதனால் வந்து சமையல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கைண்ட் ஆஃப் மெடிடேஷன் தான். நம்ம ஃபுல் ஃபோக்கஸ் அங்கே வச்சு பண்ணணும் அப்படின்னா நம்ம ஹவர்ஸ் கணக்காக கிச்சனில் வெயிட் பண்ணி பண்ண வேண்டிய தேவையில்லை. நம்ம ஈவன் 1 or 2 hours மேக்ஸிமமில் பண்ணி முடிச்சிடலாம். இப்போ கேபேஜுக்கு கொஞ்சமாக தண்ணி தெளித்து உப்பு போட்டு மூடி போட்டு வச்சிடலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட உஸ்லிக்கு பருப்பு அரைச்சாச்சு. அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மோர் குழம்புக்கு வந்து சுண்டைக்காய் போடுறது. ஸோ சுண்டைக்காய் மோர் குழம்பு வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் நான் செஞ்சது கிடையாது. பட் இன்றைக்கி நான் இதை வந்து ட்ரை பண்ணும்போது பார்த்திங்கன்னா சுண்டைக்காய் பிடிக்காதவங்க கூட இதில் அந்த மோர் குழம்புல போட்டால் சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு. ஸோ இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணலாம், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததான் நெக்ஸ்ட் இன்னொரு இன்ஸ்டன்ட் பாட்டில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல உஸ்லிக்கு, அந்த பருப்பை வந்து அப்படியே ஃப்ளாட்டாக தட்டி வைக்கிறேன் நான். ஸோ அப்படியே போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துகிட்டு ஊற்றி விட்டுக்கலாம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம பிளேட்டில் வந்து இன்றைக்கி கார்ப்ஸ் இருக்கும், ப்ரோட்டீன் இருக்கும், ஃபைபர்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் குட் ஃபேட்டுமே இருக்கும். ஸோ அந்த மாதிரி பேலன்ஸ்டாக நம்ம வச்சுக்கிற சமையல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஐட்டம்ஸாக தான் இருக்கும். நான் யூஸ்வலாக வந்து டெய்லி இந்த மாதிரி சமைக்க மாட்டேன். இப்போ நம்ம இன்றைக்கி நான் செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டேக்கும் எனக்கு கண்டிப்பாக வரும். ஸோ 2 days ஒன்ஸ் தான் எனக்கு இத்தனை டிஷ்ஷுமே வரும்.
டெய்லி என்னால் இத்தனை ஐட்டம்ஸ் சமைக்க முடியாது. சமைச்சாலும் சாப்பிட்றதுக்கு ஆள் கிடையாது. ஏன்னா நாங்கள் 2 பேர் தான் அடல்ட்ஸுன்றதுனால எல்லா காய்கறிகளும் என் பையனுமே சாப்பிட மாட்டான். ஸோ அதனால் அவனுக்கு பிடிச்ச காயின்னு ஒன்று இருக்கும். அப்புறம் எங்கள் ஹெல்த்துக்கு வேண்டிய காய்கறிகளும் சமையலில் இருக்கும். ஸோ இப்போ வந்து பருப்பு வந்து நம்ம முடிவு பண்ணிட்டேன், கீரையோடு சேர்த்து தான் பருப்பு கூட்டு மாதிரி பண்ண போகிறேன். அதுக்கு வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா ஒரு 70% அது வேகட்டும். அடுத்து இன்னொரு பேனில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சேப்பக்கிழங்கு. ஸோ இது வந்து ரோஸ்ட் மாதிரி இருக்கு இல்லையா, இது ஆப்வியஸாக என்னோடய பையனுக்கு தான். அவங்க குழந்தைங்களுக்கே அந்த கிழங்கு மாதிரி டைப்பு பிடிக்கும் இல்லையா, ஸோ அதனால் அது ஒன்று இருக்குது. அடுத்து இது வந்து நம்மளோட மோர் குழம்புக்கு வதக்கி வச்சுருந்தோம்ல, அது கூட கொஞ்சம் தேங்காய் போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி வச்சுக்கலாம். சேப்பக்கிழங்குக்கு ஒன்றும் பெருசாக இல்லை, உப்பு, மஞ்சத்தூள், கொஞ்சமாக மிளகாய்த்தூள் அது போட்டு அப்படியே லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா இது வந்து வித்தின் ஒரு 5 to 7 மினிட்ஸில் நல்லாவே ரெடி ஆகிடும். ஸோ இது வந்து நம்ம இன்னும் குயிக்காக ஆக்கணும் அப்படின்னா உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் போட்டு நல்லா பெசரிட்டு நீங்கள் அவன்லேயுமே வைக்கலாம். உங்களுக்கு இன்னும் கூட உங்களுக்கு குயிக்காக முடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு வீடியோவில் எல்லாம் காமிக்கணும் அப்படின்றதுனால உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். அடுத்து நம்ம கொஞ்சம் நிறைய ஐட்டம்ஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா பாத்திரம் நிறையா விழும். ஸோ அதனால் நீங்கள் 4 பாத்திரம் மட்டும் வச்சுட்டு அந்த 4த்தையே திருப்பி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். வாஷ் பண்ணிட்டு யூஸ் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு இவ்வளோ சமையலை முடிச்சுட்டு ஒரு சிங்க் ஃபுல்லாக பாத்திரம் இருக்காது, உங்களுக்கு அது ஒரு பேர்டன் மாதிரி தெரியாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மொத்தமாக செய்கிற சமையலுக்கு ஈவன் நைட்டுக்கு செய்ய போகிற அந்த கடலைக்கறி இருக்கு இல்லையா, அதுக்குமே சேர்த்து நான் தாளிப்பு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டைம் கன்சியூமிங், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அந்த பாத்திரங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய விழுந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இந்த வேலையெல்லாம் ஒன்று சேர்த்து பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு குயிக்காக முடிஞ்சிடும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பாசிப்பருப்பு வேக வச்சுருந்தோம் இல்லையா, அது வந்து ஒரு 80% வெந்துருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கீரையை சேர்த்துக்கலாம். காரத்துக்கு நான் பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். ஸோ கீரை இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது பேபி ஸ்பினாச். ஸோ இது ரொம்ப குயிக்காக வெந்துடும். நீங்கள் வேறு ஏதாவது கீரை யூஸ் பண்ணுறீங்கன்னா இன்னும் ஒரு 5-10 ஒரு மேக்ஸிமம் ஒரு 10 மினிட்ஸ் இந்த பருப்போடு சேர்ந்து வெந்துச்சு அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்து 2 நாளைக்கு ஒருக்க தான் இந்த மாதிரி சமைக்கிறேன் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே செட் ஆகும்னு சொல்ல முடியாது. நான் இருக்கிற இடத்துல வெயில் கரெக்டாக இருக்குது, எங்களோட ஃப்ரிட்ஜுமே வந்து பர்ஃபெக்டான கண்டிஷனில் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ஃபுட் பாய்சனாக ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஏன்னா நாங்கள் மேக்ஸிமம் நெக்ஸ்ட் டே லஞ்சுக்கு இதை காலி பண்ணிவிடுவோம். அதுக்கு மேலே போகிறதுக்கு சான்சஸ் கம்மி தான். ஏன்னா வந்து குவான்டிட்டியாக நாங்கள் அவ்வளோதான் செய்கிறோன்றதுனால அப்படி இருக்கும். ஸோ இது எல்லாருக்குமே செட் ஆகுமான்னு கேட்டால் எனக்கு டவுட்டு தான். ஸோ அதனால் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். நான் ஃபாலோ பண்ண வரைக்கும் இது வரைக்கும் எனக்கு ப்ராப்ளம் வந்தது கிடையாது. நெக்ஸ்ட் இதில் தேங்காய் அண்ட் கருவேப்பிலை போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம். நம்ம கீரை கூட்டு ரெடி ஆகிடுச்சு. அண்ட் நம்ம தாளிப்புக்கு வந்திருக்கோம். கடுகு நல்லா வெடித்த பிறகு சீரகம், உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன், கருவேப்பிலையும் போட்டிருக்கேன். ஸோ நம்ம வீடியோக்குன்றதுனால நான் ஸ்டவ் மாற்றி உங்களுக்கிட்ட காமிச்சிட்ருக்கேன். பட் நான் சொல்கிற போது உங்களுக்கு அது என்ன பண்ணுறேன் அப்படின்றத சொல்லிடுறேன் நான். அப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்க வேண்டியது தான். ஸோ இது வந்து நம்ம இன்றைக்கி செய்கிற அந்த கூட்டு, பொரியல், குழம்பு எல்லாத்துக்குமே இதே தாளிப்பு தான். ஸோ ஒன்று சமையலுக்கு முன்னாடி நீங்கள் அந்த வேலை ஃபஸ்ட்டு வச்சுக்கலாம், இல்லை சமையல் எல்லாம் முடிச்சுட்டு கடைசியில் கூட தாளிப்பு வச்சுட்டு அப்புறம் எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டோம் அப்படின்னா ஒரு வேளை நீங்கள் ரிப்பீட்டடாக பண்ணுற மாதிரி இருக்காது, ஒரே டைமில் பண்ணி முடித்த மாதிரி இருக்கும். பெருங்காயமும் போட்டாச்சு. அடுத்து தாளிப்பு முடிஞ்சுது. இதை தனியாக நான் ஒரு பவுலில் எடுத்து வச்சுட்டேன். இப்போ அதே பாத்திரத்தில் நம்ம இப்போ மோர் குழம்பு பண்ண போகிறோம். மோர் குழம்புக்கு வந்து கொஞ்சமாக நான் இது ஓமம் போடுவேன் நான். அந்த ஓமம் வந்து மோர் குழம்புல ரொம்ப நல்ல ஒரு வாசனை இருக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு டைஜஷனுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அது போட்டு கொஞ்சம் பொரிஞ்ச பிறகு நம்ம வந்து மோர் குழம்புக்கு அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். ஸோ இன்றைக்கி நான் வந்து சவ் தான் போட போகிறேன்றதுனால ஃபஸ்ட்டு இந்த மசாலா போட்டுட்டு அப்புறம் காய் போடுறேன். நீங்கள் வேறு ஏதாவது காய் போடுறீங்க அப்படின்னா லைக் மோர் குழம்புக்கு நிறைய காய்கறி போடுவாங்க. சில பேர் வந்து சேப்பக்கிழங்கு போடுவாங்க, அதுக்கப்புறம் நீர் காய்கறிகள் எதுனாலுமே போடலாம். ஸோ அதனால் மசாலா போட்டுட்டு நான் காய் போடுறேன்.
உங்களுக்கு வேணால் ஃபஸ்ட்டு காய போட்டு ஒரு 50% வெந்துட்ட பிறகும் நீங்கள் இந்த நம்ம பேஸ்ட்டை போட்டுக்கலாம். ஸோ வைஸ் வர்ஸாக நீங்கள் எப்படினாலும் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த காய் வேகிற அளவுக்கு நான் தண்ணி ஊற்றி நல்லா இதை வேக வச்சுக்க போகிறேன். குழம்புலே ரொம்ப சிம்பிள் வந்து இந்த மோர் குழம்பு. உங்களுக்கு இந்த வெங்காயம் தக்காளி அது வதக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து புளி கரைக்க வேண்டியது அந்த மாதிரி வேலை இருக்காது. குவிக்காக ஒரு 5 மினிட்ஸில் இதை வந்து வதக்கிட்டோம் அப்படின்னா மேக்ஸிமம் 5 மினிட்ஸில் இதை வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம மஞ்சத்தூள் உப்பு போட்டு இப்போ இந்த காயை அப்படியே மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். மோர் குழம்புக்கு டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோர் குழம்பு கொதிக்கக்கூடாது. ஜஸ்ட்டு ஒரு கொதி வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஸ்டவ்வில் வந்து மாற்றி வச்சிடணும். இல்லைனா மோர் தனியாக தண்ணி தனியாக அந்த மாதிரி பிரிஞ்ச மாதிரி ஆகிடும். நல்லா இருக்காது, பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு, டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும். ஸோ ஒரே ஒரு கொதி வச்சுன்னு ஆஃப் பண்ணிடணும் உடனே. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கீரை கூட்டுக்கு தாளிப்பு போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ நம்மளோட கீரை கூட்டு ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பேனில் நைட்டு டின்னருக்கு கடலைக்கறி பண்ண போகிறேன் இல்லையா, ஸோ அதை வதக்கிக்கிட்டு இருக்கேன். வெங்காயம், இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை, தக்காளி அதெல்லாம் போட்டு தேங்காயும் நம்ம போட்டுக்கலாம். அடுத்து நம்மளோட பருப்பு உசிலிக்கு இந்த பருப்பு வேக வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் எடுத்துடலாம். எடுத்து முடிஞ்ச அளவுக்கு அதை உதுத்து விட்டுக்கோங்க. பட் நம்ம குக் பண்ணும்போது கொஞ்சம் எண்ணெயில் போட்டு நம்ம வதக்குவோம் இல்லையா, அப்போ அது உதிர்ந்துடும். பட் முடிஞ்ச அளவுக்கு இப்போ சூட்டோடு இருக்கும்போதே கொஞ்சம் லைட்டாக உதுத்து விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம இதுவுமே இன்ஸ்டன்ட் பாட்டில் தான் வேக வச்சோம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டவ்வில் வந்து குக்கர் வச்சு எடுக்கிறது வந்து கொஞ்சம் உங்களுக்கு இடைஞ்சலாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காகவாச்சும் உங்கள் வீட்டில் இருக்கிற இன்ஸ்டன்ட் பாட்டை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அண்ட் இதுவும் நான் சொல்லணும், இப்போ வந்து இந்தியாவில் நிறையா கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து நம்மளோட இன்ஸ்டன்ட் பாட் வீடியோஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. நான் எப்போயோ போட்ட வீடியோஸ்லாம் இப்போ வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றது கேட்டு தெரிஞ்சுக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதனால தான் நான் வந்து இந்த வீடியோலையும் நான் இன்ஸ்டன்ட் பாட் எப்படிலாம் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றதையும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு நான்ஸ்டிக் பேனாக எடுத்துக்கிட்டோன்னா உசிலிக்கு கொஞ்சம் எண்ணெய் நம்ம யூசேஜ் வந்து கம்மி பண்ணிக்கலாம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம வேக வச்சுருந்தோம்ல அந்த பருப்பு அதை முடிஞ்ச அளவுக்கு உதுத்துட்டு ஒரு 2 நிமிஷம் இதை நல்லா அந்த எண்ணெயில் வதங்கட்டும். அப்போவே கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு வந்து உதிர ஆரம்பிச்சிடும். உஸ்லி பண்ணுறதுக்கு பர்ஃபெக்டான இது உங்களுக்கு எண்ணெய் கம்மியாக குடிக்கணுன்னா நீங்கள் நான்ஸ்டிக் எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா நல்லா ஒரு அயன் பாத்திரத்தை வச்சு நீங்கள் அந்த பருப்பை அப்படியே குத்தி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல உதிரியான இந்த பருப்பு உஸ்லி ரெடி ஆகும். நான் வந்து நான்ஸ்டிக்ன்றதுனால என்னால் முடிஞ்ச அளவுக்கு இதை வந்து நல்லா உதுத்து விட்டுட்டேன். அந்த எண்டில் உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும் அது. ஸோ நம்ம இந்த உசிலியை வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய காய்கறியில் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம கொத்தவரங்காயில் பண்ணுறோம். பீன்ஸ் ரொம்ப காமனானது பீன்ஸ். அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச எந்த காய்கறியிலனாலும் இந்த பருப்போடு சேர்த்து பண்ணிக்கலாம். ஏன்னா அகெயின் நம்மளுக்கு வந்து ஒரு ப்ரோட்டீன் வித் ஃபைபர் கிடைக்கும் போது அது ஒரு நல்ல ஒரு ரெசிபியாக தான் இருக்கும். இப்போ ரீசெண்ட் டேஸில் நிறைய பேர் பேசும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம யோசித்து பேசுகிறது நம்ம ஃபுட்டில் வந்து ப்ரோட்டீன் இருக்கணும், கார்ப் இருக்கணும், ஃபைபர் இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ இந்த ஞானம் நம்மளுக்கு இப்போ வந்ததே ரொம்ப லேட்டு தான். ஏன்னா வந்து இங்கே அமெரிக்கன்ஸ் சாப்பிட்றத பார்த்தீங்க இல்லை வேறு எந்த கண்ட்ரி பீப்புள் சாப்பிட்றத பார்த்தோன்னா அவங்களோடது வந்து பேலன்ஸ்டாக தான் இருக்கும். ஏன்னா அவங்க கான்ஷியஸாக அதை சாப்பிட்றாங்க. நம்ம இந்தியன்ஸ் கிட்ட நிறைய சூப்பர் ரெசிபீஸ், நல்ல ஹெல்தி ரெசிபீஸ் இருந்தாலுமே அது கரெக்டான காம்பினேஷனில் சாப்பிடல அப்படின்னா அதோட எஃபெக்ட் நம்மளுக்கு வந்து போய் சேர்றது ரொம்ப அதோட எஃபெக்ட் கம்மியாக தான் இருக்கும். ஸோ ஒரு கார்ப் சாப்பிட்றோம் அப்படின்னா கண்டிப்பாக அது கூட ஒரு ப்ரோட்டீன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்ற போது நம்ம பாடியில் இருக்கிற அப்சார்ப்ஷன் அது பர்ஃபெக்டாக இருக்கும். உங்களுக்கு கார்ப்ஸ்னால் அப்படியே உங்களுக்கு சுகரை ஷூட் அப் பண்ணாகுது. ஸோ அதனால் நம்ம இது என்னமோ நம்ம வேறு யூஷுவல் ப்ராக்டிஸ்லேருந்து அகெயின்ஸ்டாக வேறு எதுவும் பண்ணுற மாதிரி உங்களுக்கு தோணும். பட் இது கரெக்ட். உங்கள் லன்ச் பிளேட் பேலன்ஸ்டாக இருக்கணும். அது வந்து கான்ஷியஸான எவ்ரிடே ப்ராக்டிஸாக இருக்கணும் அது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உதிர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம காயை இதில் கொட்டிடலாம். ஸோ
ஸோ நான் சொன்ன மாதிரி கொத்தவரங்காய்க்கு நான் சொல்கிற டிப்ஸ் வந்து இதில் பித்தம் இருக்குது. ஸோ அதனால் பித்தம் உடம்பு நிறையா இருக்கிறவங்களுக்கு அது இந்த காய் சாப்பிட்டா கொஞ்சம் ஒத்துக்காத மாதிரி இருக்கும். ஸோ அவங்க இருக்காங்க அப்படின்னா இந்த காயை வேக வச்சு இப்போ 1 கப்பு தண்ணி ஊற்றி வேக வைக்கிற இடத்துல நீங்கள் 2 கப்பு தண்ணி கூட ஊற்றி வேக வச்சு அதை வடித்து எடுத்துகிட்டு நீங்கள் சேர்க்கலாம். ஸ்டில் உங்களுக்கு இந்த காயிலேருந்து கிடைக்கிற ஃபைபர் அண்ட் நியூட்ரியன்ஸ் கிடைக்க தான் செய்யும். நான் வந்து இன்றைக்கி சிம்பிள் வெர்ஷன் பண்ணுறதுனால நான் பவுடராக சேர்த்துக்கிறேன். அதாவது கொஞ்சமாக ஜீரகத்தூள், மிளகாய்த்தூள், அப்புறம் தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வந்து ட்ரெடிஷ்னல் வேலை வேணும் அப்படின்னா மிக்ஸி ஜாரில் தேங்காய், சீரகம், காஞ்ச மிளகா இல்லை பச்சை மிளகாய் எதுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை கூட சேர்த்துக்கலாம். நல்லா வாசனையாகவே இருக்கும். நல்லா குறக்குறான்னு அரைச்சிட்டு நீங்கள் போட்டு இந்த பருப்பு பீன்ஸோட கொத்தவரங்காவோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டு விட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து ட்ரெடிஷ்னல் வே. நான் வந்து கொஞ்சம் அப்படியே ஹெல்தியர் வெர்ஷன் அண்ட் எனக்கு ஈஸியான வெர்ஷனாகவே நான் எடுத்துருக்கேன். இப்போ வந்து நம்ம கொத்தமல்லி சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறம் தாளிப்பு ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா, அதில் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து போட்டு நல்லா இந்த மசாலா, இந்த மிளகாய் தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். ஸோ நம்ம கொஞ்ச நேரம் ஸ்டவ்வில் இருக்கவே இது வந்து கொஞ்சம் உதிர ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் வந்து அயன் பேனில் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்படியே அழகாக இந்த பருப்பு மேலே ஒரு க்ரன்ச் கோட்டோட இருக்கும். ஸோ காய் சாப்பிட்டு அதை சாப்பிடும்போது இன்னும் நல்லாயிருக்கும். எங்களுக்கு இதுவே பிடிச்சிருக்கு. இதுவே எங்களுக்கு அது சாஃப்டாக தான் இருக்கும். ஆனால் இதுவே நல்லா டேஸ்டியாகவே இருக்கும். ஸோ இந்த சமையல் எனக்கு வந்து லன்ச் அண்ட் டின்னர் ரெண்டும் சேர்த்து பண்ணதுக்கு எனக்கு மேக்ஸிமம் 2 hours மேக்ஸிமம் சொல்கிறேன். நான் வீடியோலாம் நான் எடுக்கலை அப்படின்னா வித்தின் 1.5 hours மேக்ஸிமம் நான் முடிச்சிருந்துருப்பேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மோர் குழம்புக்கு போட்ட காய் நல்லா சாஃப்டாக வதங்கிடுச்சு. நம்ம இப்போது ரெடி பண்ணி வச்சுருக்குற, அதாவது வறுத்து வச்சுருந்து சுண்டைக்காவை சேர்த்துக்கலாம். சுண்டைக்காவை இப்போ சேருங்க, அதாவது லாஸ்ட்டில் சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப கசப்பு ஏறாமல் இருக்கும். நீங்கள் வெறும் சுண்டைக்காய் சாப்பிட்டா மட்டும் கசப்பு இருக்கும், குழம்பு ஃபுல்லாக கசப்பு ஏறாது. அதே மாதிரி தயிர் வந்து நீங்கள் மிக்சியில் ஒரு வாட்டி சுற்றிட்டு சேர்த்திங்க அப்படின்னா அப்படியே ஸ்மூத்தான, அப்படியே ரெஸ்டாரண்ட்லலாம் கிடைக்கும் இல்லையா, அப்படியே ஸ்மூத்தான மோர் குழம்பு அந்த மாதிரி கிடைக்கும். மோருமே நீங்கள் வந்து கடைசியில் தான் ஊற்றணும். ஒரே ஒரு கொதி மட்டும்தான் விடணும். இதுக்குமே தாளிப்பை போட்டு ஒரே ஒரு கொதி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அதே மாதிரி சமையல் நீங்கள் எந்த டிஷ் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே மெயினாக சவுத் இண்டியன் குக்கிங்க்கு நான் பார்த்த வரைக்கும் உப்பு, நீங்கள் ஒரு டிஷ்ஷுக்கு உப்பு போடுறீங்க அப்படின்னா அது ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் பாதி உப்பு போடுங்க. எண்டிங்கில் டேஸ்ட் பார்த்துட்டு அந்த பாதியை விட கம்மியாக கூட உங்களுக்கு தேவைப்படலாம். ஸோ அந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு உப்புலேருந்து நம்மளுக்கு சோடியம் இருக்கு இல்லையா, அதுவுமே நம்ம உடம்புக்கு அப்சார்ப்ஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லாஸ்ட்டில் கொஞ்சமாக உப்பு போடும்போது. அதனால தான் டேபிள் சால்ட்டுன்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. அது சும்மா கிடையாது, அது நம்மளுக்கு ஹெல்த்துக்கு தேவையானது தான். இப்போ நம்மளோட மோர் குழம்பு ஒரு கொதி வச்சு ஆஃப் பண்ணிட்டேன் நான். இது வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங்க்கு வந்து சுண்டல். இப்போ நம்ம காய்கறிலாம் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, குக்கும்பர், அப்புறம் தாளிப்பு, அதுக்கப்புறம் கொத்தமல்லி, அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பாக்ஸில். அப்புறம் நம்ம வேக வச்சுருந்த பச்சைப்பயிறு போட்டு வச்சுட்டேன். ஸோ ஈவினிங் டைமில் ஒரு பசி வந்துச்சு அப்படின்னா நம்ம வேறு ஸ்நாக்ஸ், அந்த ஆயில் ஃப்ரைடு ஸ்நாக்ஸ் பக்கம் போகவே தேவையில்லை. இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா ஸ்நாக் வேலை மிச்சம். அடுத்து வந்து நம்மளோட டின்னருக்கு கடலையும் ஊற வச்சாச்சு, தாளிப்பு ரெடியாக இருக்குது, அந்த மசாலா பேஸ்ட்டும் ரெடியாக இருக்குது. இப்போ நம்மளோட லன்ச் எல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு. சாலட், கீரை, நம்மளோட மோர் குழம்பு, கீரை பொரியல், அப்புறம் கொத்தவரங்காய் உசிலி, அடுத்து நம்ம சேப்பக்கிழங்கு ரோஸ்ட்டு, இதெல்லாமே ரெடி. ஈவினிங் சுண்டலுக்குமே ரெடி. நைட்டுக்கு கடலைக்கறி அண்ட் புட்டு பண்ண போகிறேன். ஸோ அதுவே நம்ம குயிக்காகவே ரெடி பண்ணிடலாம். நம்மளோட சாதமும் இருக்குது. சாதம் ஒரு ஐட்டமாக அப்படின்னு நம்ம கேட்கக்கூடாது. ஏன்னா வந்து இவ்வளோ சமையல் பண்ணிவிட்டு சாதம் செய்யலை அப்படின்னா அந்த சாப்பிட முடியாது இல்லையா. ஸோ இவ்வளோ தான் எனக்கு பாத்திரம் இருக்குது. நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த தட்டு கழுவும் இல்லையா, அப்போது அதை வாஷ் பண்ணி நான் டிஷ் வாஷரில் லோட் பண்ணிடுவேன். அடுத்து வந்து நான் இப்போது சாப்பிட்டு முடிச்சுட்டு இது நம்மளோட கடலைக்கறியும்
இன்ஸ்டன்ட் பாட்டில் வச்சுட்டு போகிறேன். ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம கடைக்கு போகிற வேலை இருக்குது. ஸோ ஒரு இன்ஸ்டன்ட் பாட்டில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு போட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டு போட்டுடுவோம். ஸோ எல்லாம் ஒன்றா போட்டு நம்ம வேக வைக்க போகிறோம். லிட்ரலி குவிக் அண்ட் ஈஸி. நீங்கள் இதை ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியே கூட போயிட்டு வரலாம். சேஃபாக தான் இருக்கும். இன்ஸ்டன்ட் பாட்டே வந்து சேஃப்டிக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ப்ரெஷர் குக்கர் தான். ஸோ அதை யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம யோசிக்க பயப்பட தேவையில்லை. நம்மளோட வேலையை வந்து கம்மி பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இது. நான் மோஸ்ட்லி வந்து ஆன் பண்ணி டைமர் வச்சு வெளியெல்லாம் போயிட்டு வந்திருக்கேன். நம்ம ஒழுங்காக ப்ராப்பராக மெயின்டெனன்ஸ் பண்ணணும். அது ஒரு பெரிய வேலை கிடையாது. நம்ம வாஷ் பண்ணி கரெக்டாக வச்சுக்கணும், அவ்வளோதான். ஏதாவது இஷ்யூனா அதுவே நம்ம ஸ்க்ரீனில் காமிக்கும் இதுதான் ப்ராப்ளம் அப்படின்றதுனால. அதே மாதிரி இது எதாவது பேர்ன் ஆகுது அப்படின்னாலுமே அதுவே ஷட் டவுன் ஆகிடும். ஸோ அதனால் அது இன்ஸ்டன்ட் பாட்டு நினச்சி யாரும் பயப்பட தேவையில்லை. அது உங்கள் வீட்டில் இருக்குன்னா தாராளமாக எடுத்து யூஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஊற வச்சிருந்த கருப்பு கடலை, உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், அப்புறம் தனியாத்தூளும் போட்டுக்கிறேன். நான் வந்து இந்த பேஸ்ட் அரைக்கும் போதே அதில் கொஞ்சமாக பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துருக்கேன். ஸோ அதனால நான் இதுக்குன்னு தனியாக கரம் மசாலா எதுவும் சேர்க்கல. அந்த மசாலாவே நம்மளுக்கு கரெக்டாக தான் இருக்கும். அதே மாதிரி அந்த மசாலாலாம் கொஞ்சமாக நான் தேங்காயும் போட்டிருக்கேன். ஸோ எல்லாத்தையும் ஒன்றா போட்டு பீனுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதில் நம்ம போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா அது 30 மினிட்ஸ். நீங்கள் எந்த பீன் எடுத்தாலுமே ஓவர் நைட் ஊற வச்சு எடுக்கிற எந்த பீனுக்குமே 30 மினிட்ஸ் வேகிறதுக்கு டைம் ஆகும். இது வந்து டிஃபால்ட்டான பீன் வகையான இந்த சுண்டல் வகைகள் இருக்குல்ல, அது வேகிறதுக்கான டைமு. ஸோ நல்லா சாஃப்டாக பர்ஃபெக்டாக வெந்திருக்கும். உங்களுக்கு குழையவும் குழையாது, அதே சமயம் கடுக்கணும் இருக்காது. ஸோ இது வந்து பேசிக்காக புட்டுக்கு அப்படின்றதுனால நான் கொஞ்சம் தண்ணியை தான் பண்ணுறேன். உங்களுக்கு கெட்டியாக வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணுற தண்ணியை கம்மி பண்ணிக்கோங்க. இன்னொரு விஷயம், இன்ஸ்டன்ட் பாட்டில் நீங்கள் வந்து ப்ராப்பராக தண்ணி ஊற்றிருக்கணும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு அடி பிடிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அடி பிடிச்சிச்சு அப்படின்னா ஒன்றும் ஆகாது, டிஷ்ஷு ஒன்றும் ப்ராப்ளம் ஆகாது. பட் வந்து அது பர்ன் மோடுக்கு போயிட்டு ஆஃப் ஆகிடும். அதுக்கு மேலே அது குக் பண்ணாது. நீங்கள் வந்து அது குக் ஆகிடுச்சுன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அது பாதி தான் வெந்திருக்கும். ஸோ அதனால் வந்து இன்ஸ்டன்ட் பாட்டில் நீங்கள் கரெக்டான லிக்விடு நீங்கள் ஊற்றணும். இப்போது நம்ம பீன் ஆப்ஷனில் 30 மினிட்ஸ் இதை ப்ரெஷர் குக் பண்ணிட்டு போகிறோம். இந்த இன்ஸ்டன்ட் பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம புட்டு இன்றைக்கி வந்து சிகப்பரிசி மாவு இருக்குது என்கிட்ட, அதை வந்து நான் புட்டு பண்ண போகிறேன். ஸோ குழா புட்டு மாதிரி பண்ணலாம். பட் எனக்கு அது சிம்பிளாக பண்ணணும். எனக்கு ரொம்ப நேரம் இருக்க வேண்டாம். ஏன்னா எனக்கு கொஞ்சம் இதுக்கப்புறமும் எனக்கு வேலை இருக்குன்றதுனால குயிக்காக பண்ணுறதுக்காக நான் இன்ஸ்டன்ட் பாட்டில் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு, இதுக்கு முன்னாடி நான் காமிச்சது வந்து 6 குவாட்டு. நிறைய பேர் இந்த கொஷின் கேட்டுகிட்டே இருக்கீங்க. இப்போ நான் காமிக்கிறது வந்து 8 குவாட்டு. ஸோ என்கிட்ட 2 இருக்குது. ஸோ தண்ணி ஊற்றிருக்கோம். ஒரு 3 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு போட்டுக்கோங்க. அது வந்து நான் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஸ்டாண்டு அப்படியே இறக்க போகிறேன். ஸோ அதனால் மேலே தண்ணி அது மேலே பற்ற வேண்டாமே அப்படின்றதுக்காக. ஸோ புட்டு மாவு ரெடி பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு இருக்குது, கொலாண்டர் ஸ்டாண்ட் மாதிரி. இது அப்படியே நம்மளுக்கு அதுக்கு ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி வளைஞ்சிக்கும். அதாவது அட்ஜஸ்டபிள். 6 குவாட்டுக்குமே இது பத்தும், 8 குவாட்டுக்குமே இது பத்தும். ஸோ அதில் வந்து கொஞ்சமாக துணி போட்டு நம்ம புட்டு போட்டு இதை வேக வைக்க போகிறோம். இதை வந்து நம்ம ப்ரெஷர் குக் பண்ண போகிறதில்ல, சாட்டே மோடில் தான் வைக்கிறோம். ஸோ ஒரு நார்மல் லிட்டு போட்டுட்டு, இன்ஸ்டன்ட் பாட் லிட்டு போட்டிங்கன்னா சாட்டே மோடு ஒர்க் ஆகாது. ஸோ நார்மல் லிட்டை போட்டுட்டு சாட்டே மோடில் ஒரு 20 மினிட்ஸ் நான் வேக வச்சுருக்கேன். ஸோ இதில் கடலைக்கறி, இதில் புட்டு ரெடி ஆகுது. ஸோ இப்போ லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டுட்டு மீதி இருக்கிறத நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணணும் அப்படின்றதான் இப்போ காமிக்கிறேன். பர்ஃபெக்டாக அழகாக ஒரு மைக்ரோவேவ் பண்ணுற அந்த மாதிரி பவுல்லையே நல்லா ஆற வச்சுட்டு உடனே நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிடுறது நெக்ஸ்ட் டே மீலுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். கெட்டு போகாது, ஃபுட் பாய்சன் ஆக வாய்ப்பில்லை. ஆகுது அப்படின்னா உங்கள் ஃப்ரிட்ஜில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். அதை செக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஷாப்பிங் போயிட்டு வந்தாச்சு. காய்கறி வாங்கிட்டு அதுக்கப்புறம் காஸ்கோக்கும் போயிட்டு வாங்கிட்டு வந்திருக்கோம். ஸோ என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத காமிக்கிறேன். ஸோ சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஸோ சிக்கன் பிரெஸ்ட் போன்லெஸ்ஸு நல்லாயிருக்கும். எங்களுக்கு அந்த காஸ்கோ சிக்கன் ரொம்ப நல்லா சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். பிரெஸ்ட் ஜூஸியாக இருக்காது, பட் ஸ்டில் சாஃப்டர் நல்லாயிருக்கும். ஒரு ஸ்மெல்லாம் வராது. அடுத்து வந்து அவகேடோஸ் எனக்கு வந்து ரீசெண்டாக வந்த ஒரு கம்ப்ளைண்ட் வந்து பார்த்திங்கன்னா, காஸ்கோவில் வாங்குகிற அவகேடோ எதுவுமே சரியில்லை. நான் லிட்டரலாக போய் கம்ப்ளைண்ட் பண்ணுற அளவுக்கு போயிட்டேன். பட் நடுவில் கேப் விட்டுட்டு நான் திரும்ப இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன். இது எப்படி இருக்குன்னு தெரில, பழுத்துட்ட பிறகு யூஸ் பண்ணி பார்த்தா தெரியும். நெக்ஸ்ட் இது வந்து ப்ரெட்டு, 21 கிரெயின்ஸ் ப்ரெட்டு. ஸோ ஆர்கானிக் நல்லதுக்கும் அப்படின்னு தான் நாங்கள் ரொம்ப நாள் அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் பால், அப்புறம் வந்து சீஸ்.
டபுள் எனர்ஜி சீஸ். இது வந்து பிளாக்காக இருக்கும், நம்ம வந்து துருவி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ திருவிழா சீஸ் இருக்க தான் செய்யும், அது ஒரு எக்ஸ்ட்ரா $5-6 இருக்கும். ஸோ அது நம்ம ஃப்ரீ டைமில் டிவி பார்க்குற நேரத்தில் நம்ம திருவிட்டோம் அப்படின்னா நம்ம அந்த $5-6 நம்ம சேவ் பண்ணிக்கலாம். என் ஃப்ரெண்டு சொல்லுவாங்க, யூஎஸில் நீ அமெரிக்கன் மாதிரி வாழ்ந்த அப்படின்னா சேவ் பண்ண முடியாது, யூஎஸில் இந்தியன் மாதிரி வாழ்ந்தால் தான் சேவ் பண்ண முடியும் அப்படின்றது. ஸோ இந்தியன் மாதிரி வாழ்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் தான். நெக்ஸ்ட் வந்து காஸ்கோலே பன்னீர் கிடைக்குது, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான். சூப்பராக இருக்கும் கோபி பன்னீர். அப்புறம் முட்டை, அப்புறம் ப்ளூபெர்ரி, அப்புறம் ரைஸ் ராமன், இதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் நாங்கள் மேக்ஸிமம் இது தான் இப்போ சாப்பிட்டுட்ருக்கோம். கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே வேரியேஷன் மாற்றி மாற்றி வாங்கி செஞ்சு சாப்பிடுவோம். அப்புறம் தக்காளி நல்லாயிருக்கும் காஸ்கோவில். அடுத்ததாக வந்து இது வந்து ப்ரொடியூஸ் ஜங்ஷனில் வாங்கின காய்கறி. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டி காஸ்கோ போடும்போது எனக்கு ஒரு டாப் எடுத்தேன், ஒரு $12 அந்த மாதிரி இருக்கும். அடுத்ததாக ஃபார்மர்ஸ் மார்க்கெட்டில் வாங்கின திங்ஸ் இதெல்லாம். தேங்காய் எப்போவுமே 2 வாங்கிடுவோம், ஏன்னா ஒன்று நல்லா இல்லைனாலும் ஒன்று நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான். பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ்க்கு வந்து ஸ்ட்ராபெரி, ஆப்பிள், பச்சை மிளகா பேஸ்ட்டு நான் பண்ணி வச்சுப்பேல, அது காலியாக போகுது. ஸோ இந்த வீக் அந்த வேலையை பார்க்கணும். அப்புறம் சொரக்காய், முள்ளங்கி, வெங்காயம், அடுத்து குக்கும்பர். இப்போது சம்மர் ஸ்ப்ரிங்லாம் கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லையா, கொஞ்சம் வெதர்லாம் நல்லா வெளிச்சமாக இருக்குது. ஸோ இப்போ இந்த வீடியோவில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், வீட்டுக்குள்ளேயே வெளிச்சம் வருது நல்லா. அப்புறம் கொத்தமல்லி இதெல்லாம் வாங்கியிருக்கேன். அடுத்து வந்து இந்த பிஸா கிட்டு, இது நான் செகண்ட் டைம் வாங்குகிறேன். ஸோ மோஸ்ட்லி இது வாங்கினா என் பையனே செஞ்சு அவரே லஞ்ச் பாக்ஸ்க்கு கூட எடுத்துகிட்டு போயிடுவார். ஏன்னா வந்து இந்த மிடில் ஸ்கூல் போகிற பசங்க எத்தனை பேர் உங்கள் வீட்டில் இருக்கீங்க வச்சுருக்கீங்கன்னு தெரில. எனக்கு வந்து அவங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் கொடுத்து விட வேண்டிய ஐட்டம் வந்து அப்படியே நேரோ டவுன் ஆகி இப்போ எம்டியில் வந்து நிற்குது. எதை கொடுத்தாலும் வந்து சாப்பிடாம அவங்க கேன்டீனில் தான் வாங்கி சாப்பிட்றாங்க. ஸோ நீங்களே செஞ்சு நீங்களே எடுத்துகிட்டு போங்கன்ற மாதிரி ஒரு கிட்டை வாங்கி கொடுத்தேன். ஸோ இந்த வீக் ப்ராப்ளம் இல்லாமல் போகும்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து காஸ்கோவில் இந்த மினி ஹேகன்டாஸ் ஐஸ்கிரீம் இந்த வாட்டி தான் நான் பார்த்தேன். ஸோ குட்டியாக அழகாக தான் இருக்குது. ஒரு கண்ட்ரோல்டு போர்ஷனாக சாப்பிட்ணுன்னா வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த பெர்ரிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதை ஸ்டோர் பண்ணுறதுன்றது எப்போவுமே ஒரு தொல்லை பிடிச்ச இதுதான். பட்டு இந்த மெத்தட் நான் வந்து ஃபியூ இயர்ஸாகவே நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ராபெரி பாக்ஸ் மேலே ஃபஸ்ட்டு நல்லா ஒரு 2 லேயர் டிஷ்யூ போட்டுக்கோங்க. போட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி தலைகீழ குப்புற வச்சு ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ராபெரி நிறைய நாள் வருது. லைக் 2 வீக்ஸ் கூடமே வருது. நீங்கள் வாஷ் பண்ண தேவையில்லை, அதை க்ளீன் பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு ஏர்டைட் பாக்ஸ் அதெல்லாம் தேவையில்லை. இதே பாக்ஸு ஜஸ்ட்டு 2 பேப்பரை போட்டு கவுத்தி வச்சிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். இதே மாதிரி தான் ப்ளூபெர்ரிஸும் ஒரு டிஷ்யூ எடுத்துகிட்டு செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் நீங்கள் வைக்கும் போது ஏதாவது கொஞ்சம் ஏதாவது நல்ல முஷியாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அது இருந்துச்சுன்னா அதெல்லாம் எடுத்துடுங்க. எடுத்துகிட்டு மேலே வந்து இந்த மாதிரி பேப்பர் போட்டு, அதாவது டிஷ்யூ பேப்பர் ஒரு நாப்கினை போட்டுட்டு தலைகீழ குப்புற வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணணும். ப்ளூபெர்ரிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா மோர் தென் 2 வீக்ஸே வரும் இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னா. ஸோ இதுக்காக நீங்கள் தனியாக ஒரு பாக்ஸ்லாம் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அவகேடோஸ் இந்த வீக்குக்கானது. ஸோ இப்போ இன்றைக்கி வாங்கியிருக்கிறது வந்து நெக்ஸ்ட் வீக்குக்கானது. ஏன்னா கரெக்டாக அப்போ தான் பழுத்து இந்த மாதிரி கலருக்கு வருது. ஸோ அது வெளியே இருக்குது. இது வந்து ஃபார்மர்ஸ் மார்க்கெட்டில் வாங்கினது. இது பர்ஃபெக்டாக இருக்கும். பட் காஸ்கோவில் வாங்கினது எப்படி இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. அடுத்து தக்காளி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் அப்படியே டால் கண்டெய்னர்ஸாக வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதுவுமே நிறைய நாள் வருது. வித் ஸ்டெம்மோட வைங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய ஸ்பேஸும் எடுக்காது. ஏன்னா நம்ம தக்காளி வந்து நம்மளோட குக்கிங்கில் நிறைய யூஸ் பண்ணுறது. ஸோ ஃப்ரிட்ஜில் வந்து உங்களுக்கு அந்த டால் செக்ஷனில் இருந்துச்சுன்னா டால் பாக்ஸ் வச்சு அதில் தக்காளி வச்சு பாருங்கள். இதுவுமே ரொம்ப நாளைக்கே உங்களுக்கு வந்து லைஃப் நிறைய நாள் வருது. இதுவுமே நான் பல வருஷங்களாக பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது வந்து ஒரு ஆக்ஸோ பிராண்டோட பாக்ஸு. அதுதான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். லிட்டுலாம் இருக்குது. பட் லிட்டை தூக்கி போட்டு நான் வெறும் இந்த பாக்ஸ்க்காக நான் கரெக்டாக இருக்கும் எனக்கு இந்த செக்ஷனில் இந்த பாக்ஸ் வைக்கிறதுக்கு. நிறைய ஸ்பேஸும் எடுக்காது. அதே சமயம் தக்காளிக்கு கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸு. ஸோ எக்ஸு மோஸ்ட்லி நான் அந்த பாக்ஸோடய தான் வச்சுப்பேன். இதெல்லாம் தனியாலாம் ஒரு கண்டெய்னரில் போட மாட்டேன். அடுத்து வந்து ப்ரெட் வந்து நம்மளுக்கு வந்து ட்வின் பேக்காக தான் வரும். ஸோ இது வந்து எங்களுக்கு மோர் தென் 3 வீக்ஸ் அதாவது மோர் தென் 2 வீக்ஸ் லைக் க்ளோஸ் டு 3 வீக்ஸ் அந்த மாதிரி வந்து டெய்லி நாங்கள் சாப்பிட்டுமே சொல்கிறேன். டெய்லி ஒரு ஸ்லைஸு ஆளுக்கு. அடுத்து
நம்மளோட பிஸா கிட். இதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் வெஜ்ஜீஸ் ஆர் சிக்கன், பன்னீர் இந்த மாதிரி எதுனாலும் போட்டுக்கலாம். மோஸ்ட்லி என் பையன் வந்து சீஸ் பீஸா அதுதான் சாப்பிடுவார். ஸோ சீஸும் நம்ம வாங்கி வச்சாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வெஜ்ஜீஸ் வந்து என்கிட்ட ஏற்கனவே கொஞ்சம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாமே ஒரு இடத்துல வச்சுட்டு ஒரு பாக்ஸில் வச்சுட்டு, ஸோ நம்ம குக் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அதில் இருக்கிறத காலி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் புதுசு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் வாங்கியிருக்க அந்த வெஜ்ஜீஸு ஏற்கனவே இருக்கிற வெஜ்ஜீஸ் வந்து பார்த்திங்கன்னா மோர் தென் அ வீக் வரும் எனக்கு. ஸோ மோஸ்ட்லி நெக்ஸ்ட் வீக்கு நான் கொஞ்சம் ஒரு பிரேக் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வீக்குக்கு நான் ஷாப்பிங் போனால் கரெக்டாக இருக்கும். ஸோ பாவக்காயெலாம் கொஞ்சம் குவிக்காகவே கெட்டு தான் போகும். ஸோ அதனால் வந்து நான் ஒரு நெக்ஸ்ட் ஃபியூ டேஸ்லேயே அதை வந்து நான் செஞ்சு முடிச்சிடணும். காய்கறி வந்து நம்ம துணியில் போட்டு வச்சோம் அப்படின்னா வந்து இன்னும் கூட 2-3 நாள் கூட எக்ஸ்ட்ராவாக வரலாம். நான் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் என்னால் அந்த கிளாத் பேக்கை வந்து என்னால் மெயின்டைனே பண்ண முடியல. ஏன்னா காய்கறியோடு போட்டு வைக்கும்போது அதில் அப்படியே டாட்டாக இருக்குது. அது நம்ம எவ்வளோ வாஷ் பண்ணாலும் போகலை. ஸோ அதை அப்படியே பார்த்துட்டு நம்மளால் திரும்ப அதிலே போட்டு வைக்கவும் எனக்கு மனசு வரல. ஸோ அதனால் நான் அப்பப்போ செக் பண்ணிப்பேன் காய்கறி எப்படி இருக்குது, ஏதாவது காலி ஆக போகுது அப்படின்னா, அதுக்கு ஏதாவது எக்ஸ்பயர் ஆக போகுது அப்படின்னா நான் அதை செஞ்சு வச்சுருவேன். குக் பண்ணி வச்சுடுவேன். குக் பண்ணி வைக்கிறது இல்லை சட்னி பண்ணி வச்சுருவேன், ஏதாவது ஒன்று பண்ணி வச்சுடுவேன் நான், வேஸ்ட் ஆக்குறத அவாய்ட் பண்ணுறதுக்கு. ஸோ பச்சை மிளகாய் இப்போ இதுக்கு வேலை கிடையாது. இதுக்கு பொறுமையாக கழுவி வச்சு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பின்னில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா எனக்காக செஞ்சு கொடுத்த இந்த பவுட்ரு வகைகள்லாம், கருவேப்பிலை பொடி, முருங்கைக்கீரை பொடி, உளுந்து மாவு, அதுக்கப்புறம் பச்சைப்பயிறு மாவு, கருப்பு உளுந்து மாவு, இந்த மாதிரி ஏகப்பட்டது கொடுத்து வச்சுருக்காங்க. நான் ஃப்ரிட்ஜில் வச்சேன்னா அது லைஃப் நிறைய நாளைக்கு வரும். ஸோ பால் டப்பா நான் வந்து காஸ்கோவில் வாங்கினது கொஞ்சம் பெருசாக இருக்குது. அது அந்த இதில் செட் ஆகலை. ஸோ அதனால் இடம் மாற்றி வச்சிட்டு இருக்கேன் நான். ஸோ இதுக்கு முன்னாடி வச்சுருந்த டப்பா கரெக்டாக இந்த மேலேயே பத்துச்சு, இதில் பத்தலை. அதனால் மாற்றியாச்சு. இப்போ நம்ம ஃபுட்டு லெஃப்ட் ஓவர்ஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக பேக் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிட வேண்டியதான். ஸோ நீங்கள் இதை நோட் பண்ணிங்கன்னா இது எல்லாமே நல்லா ஆறி இருக்குது. இதில் வேப்பர் எதுவும் ஃபார்மும் ஆகாது. ஸோ அதனால தான் வந்து ஒரு குக் பண்ணி ஒரு 2-3 ஹவர்ஸ், மேக்ஸிமம் 2-3 ஹவர்ஸ் நல்லா ஆற வச்சுட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சோம் அப்படின்னா நெக்ஸ்ட் மீலுக்கு பர்ஃபெக்டாகவே இருக்கும். ஸோ எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணியாச்சு. எனக்கு எப்போவுமே ஒரு ஸ்வீட் டூத் இருக்கும். ஸோ ரொம்ப ஸ்வீட் சாப்பிட்ணுன்ற போது சாப்பிட்றதுக்காக ஸ்வாதில் இந்த குலாப் ஜாமுன் டின் இருக்கு இல்லையா, அதை வாங்கி வச்சுருக்கேன். கரெக்டாக 4 இருக்குது. அது எப்போ நான் காலி பண்ணுவேன்னு தெரியாது. ஸோ ஃப்ரிட்ஜு ஓரளவுக்கு ஃபில் பண்ணியாச்சு. இந்த வீக்குக்கு பர்ஃபெக்டாக இது போகும். இப்போ நெக்ஸ்ட்டு நம்மளோட ஃப்ரீசரில் வந்து பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம்லாம் வாங்கி ஸ்டாக் பண்ணியாச்சு. பாக்ஸோடு வைக்க முடியாது, ஏன்னா இங்கே ஸ்பேஸ் கொஞ்சம் கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு அது பாக்ஸ் வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஜஸ்ட் ஐஸ்கிரீமை மட்டும் எங்கே ஸ்பேஸ் இருக்கோ அங்கே வச்சாச்சு. ஸோ இந்த பாக்ஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் சிக்கன் வைப்பேன். நெக்ஸ்ட் அந்த வேலையை தான் பண்ண போகிறோம் நினைக்கிறேன். அடுத்ததாக வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் கொஞ்சம் பெரிய பேட்ச் பண்ணுவேன். ஸோ ஒரு குட்டி போர்ஷன் வந்து நான் எக்ஸ்ட்ரா அதை நான் எடுத்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அவசரத்துக்கு ஃப்யூச்சரில் அவசரத்துக்கு யூஸ் பண்ணிக்கலான்ட்டு. அடுத்து நான் சொன்னேன் இல்லையா, இந்த சீஸ் வந்து இது பார்மசான் சீஸு. இதுவுமே நான் பிளாக்ஸாக வாங்கிட்டு அதுக்கப்புறம் திருவி வீட்லேயே ஒரு ஜிப்லாக் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஒரு டிப்ஸு தான். காஸ்கோவில் நீங்கள் போய் பாருங்களேன், செக் பண்ணி பாருங்கள். அந்த ஏற்கனவே கிரேட்டட் சீஸ் அண்ட் அந்த பிளாக் கண்டிப்பாக மினிமம் ஒரு $3-4 டிஃப்ரென்ஸ் இருக்கும். நான் சொல்கிற ஐடியாலஜி படி எத்தனை பேர் இருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு இது ஓகே தான்.
அடுத்து நம்ம வாங்கிட்டு வந்த தேங்காய் இருக்கு இல்லையா, நாங்கள் மெயினாக 2 தேங்காய் எப்போவுமே வாங்குறதுக்கான காரணம் வந்து பார்த்திங்கன்னா, ஒன்று நான் எடுப்பேன், இன்னொன்று வந்து என் ஹஸ்பண்ட் சூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது 2த்தில் நான் சூஸ் பண்ணது வந்து இந்த செகண்ட் ஒன். இது நான் ஃபஸ்ட் ஒன், இது என் ஹஸ்பண்ட் பண்ணியிருக்காங்க, அது நான் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்து வச்சுட்டு ஏன் தேங்காய் சரியில்லை, உன் தேங்காய் சரியில்லை அப்படின்ற மாதிரி இருக்கும். நம்ம சொல்லுவோம் இல்லையா, பார்த்தீங்களா நான் பண்ணது கரெக்டு அப்படின்ற மாதிரி இருக்கிறதுக்காகவே நாங்கள் மேக்ஸிமம் எடுப்போம். ஸோ இந்த வாட்டி எப்படி வருது அப்படின்னு பார்ப்போம். இது தேங்காய் உடைக்கிறதுல நான் இதுக்கு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இதுலேயும் நான் சொல்கிறேன். தேங்காய் வந்து நம்மளுக்கு இந்த தேங்காயில் 3 கன்று இருக்கு இல்லையா, 3 கண்ணுக்கு நடுவுலையும் 3 லைன்ஸ் ஓடும். ஸோ அந்த 3 லைன்ஸுக்கும் ஒரு 4 அடி கொடுத்தீங்க அப்படின்னா தேங்காய் உடைக்கவே தெரியாதவங்களுக்கு கூட தேங்காய் அழகாக உடஞ்சிரும். ஸோ அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஜஸ்ட் அந்த லைன்ஸில் ஃபோக்கஸ் பண்ணி ஒரு 4 அடி, 4 லைனுக்கு 3 லைனுக்கு 4 அடி கொடுத்தீங்கன்னா பக்காவாக உடஞ்சிரும். அதே மாதிரி தேங்காய் தண்ணி, இங்கே வந்து யூஎஸில் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் நல்லாயிருக்கும். ஆனால் அந்த தேங்காயில் இருந்த தண்ணியும் நல்லாயிருக்கும்னு நினச்சிட்டு நம்ம வாயில் வச்சோன்னா நம்மளுக்கு வந்து பதில் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. கண்டிப்பாக மோஸ்ட் ஆஃப் த டைம் தேங்காய் தண்ணி நல்லா இருக்காது. ஏன்னா இது மோஸ்ட்லி இந்த தேங்காய்லாம் வந்து பார்த்திங்கன்னா மெக்சிகோ கோகனட்ஸ் ஆர் தாய்லாண்டில் அந்த மாதிரி வரும். ஸோ அதில் தண்ணிலாம் நல்லா இருக்காது. பட் தேங்காய் ஓகேவாக தான் இருக்கும். ஸோ இந்த தேங்காய் வந்து நல்லா தான் இருக்குது, ஒரு ஸ்மெல்லாம் எதுவும் இல்லை. யா, பர்ஃபெக்ட். அதே மாதிரி எப்போவுமே தேங்காய் உடைச்சிட்டு ஒரு பைட்டு சாமிக்கு வைக்கல அப்படின்னா, குக்கிங்க்கு தான் அப்படின்னா ஒரு பைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணுங்கள். இல்லைனா ஒரு டிஷ்ஷே அது ஸ்பாயில் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்து தான் நான் வந்து இந்த சிங்க்கில் தான் நான் இதை உடைக்கிறேன் இல்லையா, நீங்கள் வந்து கவனிச்சிருந்தீங்கன்னா நான் அந்த சிங்கை க்ளோஸ் பண்ணிட்டு பண்ணுறேன். காரணம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த தேங்காய் உடைக்கும் போது இந்த ஷெல்லேருந்து குட்டி குட்டி பீஸ் இருக்கும். அந்த குட்டி பீஸ் போய் உள்ள அந்த கார்பேஜ் டிஸ்போசல் இருக்கு இல்லையா, அதை போய் 2-3 வாட்டி எங்கள் வீட்டில் பிளாக் பண்ணிச்சு. காரணம் என்னென்னு எங்களுக்கு வந்து செகண்ட் ஆர் தேர்ட் டைமில் தான் கண்டுபிடிச்சோம். ஸோ அதனால் அப்போலேருந்து நான் அதை ஃபஸ்ட்டு பிளாக் பண்ணிவிட்டு அப்புறம் அதை க்ளீன் பண்ணிவிட்டு தான் எடுத்து தண்ணியை ஓப்பன் பண்ணி விடுவேன். ஸோ நீங்கள் அது பண்ணுறீங்கன்னா பார்த்துக்கோங்க. ஸோ இந்த தேங்காய் எப்படி இருக்குன்னா நல்லா தான் இருக்கும். ஏன்னா நான் எடுத்தது இல்லையா. சர்ப்ரைசிங்லி இந்த 2 தேங்காயிலையும் இருந்து வந்த தண்ணி வந்து நான் இது வரைக்கும் குடித்ததுலேயே ஸ்வீட்டஸ்ட். இந்தியாவில் இந்த ஸ்வீட்னஸ் கிடைக்கும், பட் இங்கே வந்து நான் இது வரைக்கும் எனக்கு நினைவு தெரிஞ்சு இவ்வளோ ஸ்வீட்டான தேங்காய் தண்ணி நான் குடித்ததில்லை. யூஸ்வலாக அது ஒரு வாய் குடிச்சிட்டு கொட்டுற மாதிரி தான் இருக்கும், பட் இந்த தேங்காய் தண்ணி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ டெலாவரில் இருக்கவங்க தேங்காய் நல்ல தேங்காய் எங்கே வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட ப்ரொடியூஸ் ஜங்ஷன் போங்க, சூப்பராக இருக்குது தேங்காய்லாம். ஸோ நெக்ஸ்ட் இப்போ வந்து அது குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி ஒரு ஜிப்லாக்கில் போட்டு வச்சுருவேன். இது வந்து மோஸ்ட்லி எங்கள் வீட்டில் இருக்கும். ஒரு பேக்கெட்டாவது ஃப்ரோசன் கோகோனட் இருக்கும், 1 இல்லை 2 இருக்கும். இந்த மாதிரி ஹோல் கோகோனட், அதாவது கோகோனட் பீசஸ் வந்து வச்சுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த குழம்புக்கு, அப்புறம் குருமா, அந்த மாதிரி ஐட்டம் நான்வெஜ்ஜுக்கெலாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஃப்ரோசன் கோகோனட்டோட இந்த கோகோனட்டோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்ருக்கேன். எதுக்கும் ஒரு வாட்டி பார்த்துக்கலாம். ஏன்னா வந்து 2 தேங்காய் ஒன்றா போட்டு நம்ம ஜிப்லாக்கில் போட்டோன்னா எந்த தேங்காய் ஸ்பாயில் ஆகிருக்கோன்னு கூட நம்மளுக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய பண்ணதுனால தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து நான் பீசஸ் தான் இன்றைக்கி போடுறேன். உங்களுக்கு வேணும்னா இதையுமே பீஸ் கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் ஒரு சுற்றிட்டு நம்ம ஃப்ரோசன் கோகோனட் மாதிரி நீங்கள் தாராளமாக பண்ணலாம். சில பேர் தோல் எடுத்துகிட்டு பண்ணுவாங்க, அதாவது இந்த கோகோனட்டுக்கு அந்த ப்ரௌன் ஸ்கின் இருக்கு இல்லையா, அதை எடுத்துகிட்டு பண்ணுவாங்க. பட் நாங்கள் மோஸ்ட்லி அதோடைய தான் போட்டுப்போம். ஏன்னா தேங்காய் யூசேஜ் வந்து நான் ரொம்ப லிமிட்டடாக தான் வச்சுப்பேன். சரி, வேறு வழி இல்லாமல் அந்த டிஷ்ஷு தேங்காய் இல்லாமல் எப்படி பண்ணுறது அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு என்னோடய தாட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் சில ஐட்டமுக்கெலாம் போட்டே ஆகணும் இல்லையா, அதுக்கு மட்டும்தான் அந்த தேங்காவை எடுப்பேன் நான். கொஞ்சம் அப்படியே வாஷ் பண்ணிவிட்டு இது நம்ம கட் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ இந்த தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மோர் தென் 2 months கூட உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். ஃப்ரீசர்லேயே வச்சு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா. ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் 1 or 2 days தான்.
ஸோ இந்த மாதிரி ரஃப்பாக கட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ஃப்ரீசர் பேக்கில் போட்டு ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். இதை எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இங்கே குக் பண்ணுறதுக்கு ஒரு ஹாஃப்-அன்-ஹவருக்கு முன்னாடி நீங்கள் வெளியே வச்சு அப்படியே யூஸ் பண்ணலாம். இல்லை தண்ணியில் போட்டு கொஞ்சம் லைட்டாக வெதுப்பான தண்ணியில் போட்டும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லை நான் ரொம்ப குவிக்காக சமைக்கிறேன் அப்படின்ற போது உங்களுக்கு வேண்டிய அளவுக்கு எடுத்துகிட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் அவனில் சூடு பண்ணிவிட்டு நீங்கள் மிக்ஸி ஜாரில் சுற்றி இல்லை அரைக்கிறது அந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரோசன் கோகனட் வந்து இப்போ நான் ரீசெண்டாக இந்தியன் ஷாப்பில் பார்க்கும்போது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து $4 அந்த மாதிரி இருந்தேன்னு எனக்கு ஞாபகம். இப்போ வந்து க்ளோஸ் டு $7 நினைக்கிறேன். ஸோ எனக்கு அதனால எனக்கு இதை வந்து நான் இன்னும் நல்ல பெட்டரான ஆப்ஷனாக இருக்கே அப்படின்ட்டு நான் யோசித்தேன். ஏன்னா தேங்காய் நல்லாயிருக்கு. பேசிக்காக வந்து நல்ல தேங்காவாக இருக்கிறதுனால. இதுவே வந்து எனக்கு 2 வாட்டி வாங்கி அந்த தேங்காய் நல்லா இல்லை அப்படின்னா அதை நம்ம ஃபாலோ பண்ண முடியாது. ஸோ அதனால் இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது, வேணுன்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஃப்ரீசரில் வைக்கிற அந்த ஃப்ரீசர் வேலை, தேங்காய் வேலை முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு நம்ம இந்த தேங்காய் தண்ணி டேஸ்ட் பண்ணி பார்க்குறோம். ஸோ நான் சொன்ன மாதிரியே ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. இதை ஒரு ஷேர் பண்ணி குடிச்சிட்டு அப்புறம் நம்ம சிக்கனை ஸ்டோர் பண்ணணும். ஸோ சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காஸ்கோ சிக்கன் எங்களுக்கு பிடிக்கும். ஆக்சுவலாக அது நல்லா சாஃப்டாக இருக்கும். எந்த டிஷ்ஷு பண்ணாலுமே அது வந்து நல்லாயிருக்கும். நான் இதில் பிரியாணி நம்ம பண்ணுற மேக்ஸிமம் டிஷ்ஷு வந்து இந்த சிக்கனில் பண்ணுறது தான். ஸோ அதனால் இந்த மாதிரி 6 பேக்ஸாக வரும். இதை நம்ம அப்படியே எடுத்து ஃப்ரீசரில் வச்சோன்னா எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும். நம்ம ஒரு பேக்காக தான் யூஸ் பண்ணுவோம், 1 or 2 பேக்ஸாக தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது எல்லாத்தையும் தனியான பேக்காக ஆக்கிட்டு நம்ம பாக்ஸில் போட்டு வச்சிட்டோன்னா வேண்டிய போது எவ்வளோ வேணுமோ அதை மட்டும் எடுத்து ஓவர் நைட்டு உங்களுக்கு டைம் இருக்குன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அடுத்த நாள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் குவிக்காக தான், அதாவது வித்தின் ஹவர்ஸில் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு நீங்கள் கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சரில் வைக்கலாம். இல்லைனா கொஞ்சம் அப்படியே டேப் வாட்டர், அந்த ஹாட் வாட்டர் இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் அந்த ஹாட் வாட்டரில் அப்படியே ஃப்ளோட் பண்ண விட்டோன்னா ஓகேயாக இருக்கும். ஆனால் அந்த தண்ணியை கொஞ்சம் அடிக்கடி மாற்றுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி வாங்கிட்டு வந்து கையோட இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம செப்பரேட் பண்ணி வச்சிட்டோன்னா யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சில பேர் வந்து இதை வந்து 6 பேக்ஸுமே 6 டைப்ஸ் ஆர் 3 டைப்ஸ் ஆஃப் மேரினேட் கூட பண்ணி வைப்பாங்க. பட் எனக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு இன்னும் நான் பிளான் பண்ணலை. ஸோ அதனால் ஜஸ்ட்டு ஈஸியாக யூஸ் பண்ணுறதுக்கு இதை செக்ரிகேட் மட்டும் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது வந்து ஃப்ரீசர் பாக்ஸ் தான். ஸோ அதனால் நம்ம இதை ஸ்டோர் பண்ணிக்கலாம், ஃப்ரீசரில் வச்சே ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஃப்ரீசரில் வைக்கிறீங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஃப்ரீசரில் வைக்கிற ஜிப்லாக்குமே ஃப்ரீசர் ஜிப்லாக்னு இருக்குது, ஃப்ரீசர் பாக்ஸுமே ஃப்ரீசர் பாக்ஸ்னு இருக்குது. பாட்டில்ஸ் நான் வச்சுருக்கேன். நல்ல திக் பாட்டில்ஸ் வச்சிங்கன்னா ப்ராப்ளம் இல்லை. இல்லைனா உங்களுக்கு பாட்டில்ஸ் வந்து உடையிறதுக்கு சான்ஸ் இருக்குது, கிராக் விட்டு உடையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து லிட்டோடையே இருக்கும். ஸோ இதை நம்ம ஃப்ரீசரில் வச்சிட வேண்டியது தான். ஸோ என்னோட இந்த வீக்கெண்டோட வேலை ஓரளவுக்கு நான் முடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் நல்லா ஜென்ரலாகவே நம்ம வந்து சிக்கனில் அந்த ரா மீட் நம்ம ஹேண்டில் பண்ணுறோன்னா அந்த இடத்த நம்ம சானிடைஸ் பண்ணிடுறது நல்லது. இது வந்து நம்மளோட கிச்சன் கவுண்டர் டாப் இல்லையா, இது பண்ணாமல் எனக்கு வந்து அந்த இடத்தையே யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யோசிப்பேன். ஸோ அதனால் நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் தைரியமாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ முடிஞ்சது இந்த வீக்கோட ப்ரெப் ஒர்க்லாம். லாஸ்ட் எண்ட் ஆஃப் த டே டிஷ்வாஷரும் போட்டாச்சு. ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவாக யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ மாமிஸ் லவ் கிச்சனோட எப்போதுமே நெஞ்சே இருங்க. நான் போடுற எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா அந்த லைக்கு, ஷேர், சப்ஸ்கிரைப் அதெல்லாம் பண்ணி வச்சுக்கோங்க. என் வீடியோஸ் உங்களை தேடி வரும். மாமிஸ் லவ் கிச்சனை நீங்கள் இன்ஸ்டாவில், ஃபேஸ்புக்கில் கூட ஃபாலோ பண்ணலாம். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.